எண்ணிய முடிதல் வேண்டும். வெல்கம் டு NS ஸ்கோர். இன்றைக்கி நம்ம VSEPR தியரியை வச்சு எப்படி ஒரு மாலிக்யூலோடைய ஜாமெட்ரி, ஷேப் அண்ட் ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக பாண்ட் பேர், லோன் பேர், ஒரு மாலிக்யூல் கொடுத்தாங்கன்னா அந்த மாலிக்யூலோடைய நம்பர் ஆஃப் பாண்ட் பேர்ஸ், லோன் பேர்ஸ் கண்டுபிடிக்க தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா இதை அது எந்த டைப் ஆஃப் மாலிக்யூல் அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்த டைப்புன்னு கண்டுபிடிச்சா அதோட ஷேப் ரொம்ப ஈஸி. இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக இது மாதிரி எழுதி கொடுத்துருக்கேன். இது ஷேப் ஆஃப் தி மாலிக்யூல் AB2ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ஷேப் ஆஃப் தி மாலிக்யூல். இதில் ஏன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது சென்ட்ரல் மெட்டல் கிடையாது, சென்ட்ரல் ஆட்டம். இப்போது B2ங்கிறது பாண்ட், நம்பர் ஆஃப் பாண்ட் பேர். ஈன்னு வந்ததுன்னா நம்பர் ஆஃப் லோன் பேர். பிங்கிறது நம்பர் ஆஃப் பாண்ட் பேர், ஈங்கிறது நம்பர் ஆஃப் லோன் பேர். அதே மாதிரி நான் இங்கே ஷேப்ஸ் எழுதிட்டேன். இப்போ AB2வை பொறுத்த வரைக்கும் பாண்ட் பேர் 2 இருந்ததுன்னா லீனியர் தான் ஷேப்பு. அதில் லோன் பேர் வரலாம் சான்ஸ் இல்லை. ஒன்று லீனியர் தான் ஷேப்பு. இதுவே தான் ஜாமெட்ரியும். இதோட ஹைப்ரிடைசேஷன் SP. இங்கே பாருங்கள் 2 இருக்குது. ஸோ 2ன்றது ஒரு S, ஒரு P. டோட்டலாக 2 ஒரு லோன் பேர், 2 பாண்ட் பேராக இருக்குது. ஒரே ஒரு லோன் பேர் வந்துருச்சு அப்படின்னா ரிப்பல்ஷன் காரணமாக அந்த ட்ரைகோனல் பிளேனாருங்கிற ஜாமெட்ரி பென்ட் ஷேப்புக்கோ இல்லை V ஷேப், இது ரெண்டுமே சொல்லுவோம், பென்ட் ஷேப்புக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, லோன் பேர் ஆக்சுவலாக இதோட மாலிக்யூல் டைப் AB3 தான். இந்த பாண்ட் பேர் 3 பாண்ட் பேர் இருக்கிற இடத்துல ஒரே ஒரு லோன் பேர் வந்துருச்சு அப்படின்னா பென்ட் ஷேப்புக்கு வந்துடும். அதோட ஹைப்ரிடைசேஷன் SP2. இப்போ பாண்ட் பேர், லோன் பேர் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஹைப்ரிடைசேஷன் எப்படி எழுதணும்னா டோட்டலாக பாண்ட் பேரை மட்டும் கவுண்ட் பண்ணக்கூடாது. டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர் எத்தனை நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் இங்கே SP2. 3 வந்ததுன்னா SP2, 4 வந்ததுன்னா SP3. ஓகே, நமக்கே தெரியும்ல, எஸ்ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கும். Pனா 3, Dனா 5, அது மாதிரி நம்ம திங்க் பண்ணணும். ஸோ 4 இருந்ததுன்னா SP3. இதுவே டோட்டலாக பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர் 5 இருந்தது அப்படின்னா SP3D. அதே மாதிரி 6 இருந்தது அப்படின்னா SP3D2 இருக்கலாம், இல்லை D2 SP3 இருக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. நான் இங்கே SP3D2 மட்டும் கொடுத்துருக்கேன். இன்னர் ஆர்பிட்டால், அவுட்டர் ஆர்பிட்டால்னு சொல்லி அது வேறு கான்செப்ட், நம்ம வேறு மாதிரி படிப்போம். VSEPR பொறுத்த வரைக்கும் SP3D2 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 7 வந்தது அப்படின்னா SP3D3. அவ்வளோதான். இப்போ ஹைப்ரிடைசேஷனை பொறுத்த வரைக்கும் பாண்ட் பேர், லோன் பேர் கண்டுபிடிச்சிட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர், லோன் பேர் 2 இருந்ததுன்னா SP3 இருந்ததுன்னா SP2, 4 இருந்ததுன்னா SP3, இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இப்போ ஹைப்ரிடைசேஷன், SP ஹைப்ரிடைசேஷன்னா லீனியர் தான் அதோட ஜாமெட்ரி. SP2 ஹைப்ரிடைசேஷன்னா ட்ரைகோனல் பிளேனார் தான் ஜாமெட்ரி. SP3க்கு டெட்ராஹெட்ரல் தான் ஜாமெட்ரி. ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயுமே நான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன் இல்லையா, அதுதான் ஜாமெட்ரி. ஓகே, இதுதான் இந்த ஃபுல் ஹோலுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டு காமிச்சிருக்கேன். டோட்டலாக இது எல்லாத்துலேயும் பாருங்கள், பாண்ட் பேர் 4 இருக்கா, இங்கே பாண்ட் பேர் 3, ஒரு லோன் பேர். டோட்டலாக கவுண்ட் பண்ணால் 4. இங்கே பாண்ட் பேர் 2, லோன் பேர் 2. ஸோ 2 + 2 4. அதே மாதிரி 1 + 3 4. ஸோ டோட்டலாக 4 பாண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா, இந்த 4 டோட்டலாக லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் கவுண்ட் பண்ணும்போது 4 இருந்தது அப்படின்னா அதோட ஜாமெட்ரி டெட்ராஹெட்ரல். அதோட ஷேப் தான் நம்மளுக்கு மாறும். சரிங்களா? ஒரு லோன் பேர் இருந்ததுன்னா ட்ரைகோனல் பிரமிடல், 2 லோன் பேர் இருந்ததுன்னா பென்ட், 3 லோன் பேர் இருந்ததுன்னா லீனியர். இது மாதிரி நம்ம படித்து வச்சுக்கணும். இது மாதிரி படித்து வச்சுக்கிட்டோம்னா கொடுக்குற மாலிக்யூலில் லோன் பேர், பாண்ட் பேர் கண்டுபிடிச்சிட்டு இதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இது நம்ம ஹெல்ப்புக்கு இந்த பேப்பர் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் BEF2. இதோடைய ஃபர்ஸ்ட் நான் மேலே எழுதிக்கிறேன். பாண்ட் பேர், அப்புறம் லோன் பேர், அப்புறம் மாலிக்யூல் டைப்பு. அது தெரிஞ்சதுனா தான் நம்மளால் ஜாமெட்ரி எழுத முடியும். ஜாமெட்ரி, அதுக்கப்புறம் ஷேப்பு, அதுக்கப்புறம் ஹைப்ரிடைசேஷன். இப்போது பாண்ட் பேர் 2. ஓகேவா? ஃப்ளோரின் 2 இருக்கா, ஸோ 2 போட்டுக்கலாம் அப்படியே பார்த்து. அடுத்து லோன் பேர் பெரிலியமுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் 2. இப்போது லோன் பேர்னால் என்னென்னா, திருப்பி ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், வேலன்ஸ் எலக்ட்ரான், சென்ட்ரல் ஆட்டமுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் பாண்ட் பேர். ஓகே, இதோட பெரிலியத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 2, 2 - 2 0 போட்டுடலாம். ஸோ இதோட மாலிகுலர் டைப் எப்படி எழுதணும் அப்படின்னா, மாலிகுலர் டைப் எப்படி எழுதணும்னா, ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம். ஓகே, சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி எப்படி இருக்குது பாருங்கள், பாண்ட் பேர் 2 இருக்குது, பாண்ட் பேர் 2 இருக்குது. ஸோ B2. லோன் பேர் எதுவுமே இல்லை, அதனால ஈலாம் நான் போடல, அப்படியே விட்டுட்டேன். AB2
AB2 அப்படிங்கிற மாலிகுலர் அந்த டைப்புக்கு ஜாமெட்ரி லீனியர் தான், ஷேப்பும் லீனியர் தான். ஸோ ஹைப்ரிடைசேஷன் SP 2 இருந்ததுன்னா SP அது வந்து செப்பரேட்டாக கட்டாயம் படிக்கணும். 2 இருந்தால் SP, 3 இருந்தால் SP2, 4 இருந்தால் SP3 இது மாதிரி கட்டாயமாக படிக்கணும். ஸோ ரெண்டாவது எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணலாம். BF3. ஸோ F3 இருக்குது, பாண்ட் பேர் 3, போரானுக்கு வந்துட்டு 3 வரும், 3 - 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 வரும், 3 - 3 0 தான், லோன் பேர் 0. அப்போ அதோட மாலிகுலர் டைப் வந்து AB3. AB3யோடது ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பு. ஆக்சுவலாக அதோட ஜாமெட்ரியும் ட்ரைகோனல் பிளேனார். நான் இடம் இல்லை, ஸோ ஷார்ட்டாக எழுதுகிறேன், ட்ரைகோனல் பிளேனார். இதோடைய ஹைப்ரிடைசேஷனும் SP2. ஓகே, அடுத்து தேர்ட் எக்ஸாம்பிள் SnCl2. இப்போது 2 குளோரின் இருக்குது, பாண்ட் பேர் வந்து 2 போட்டுக்கிறேன். இந்த டின் வந்துட்டு கார்பன் ஃபேமிலியில் இருக்கும். ஸோ 4 - 2, 4 தான் அதோட வேலன்ஸ் எலக்ட்ரான். 4 - 2 வந்து 2 வரும். 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு அர்த்தம். 2 எலக்ட்ரான்ஸ்ன்னு வந்ததுன்னா லோன் பேர் வந்து 1. அப்போ 1 பண்ணணும். இப்போ இதோடைய டைப் எழுதும்போது AB2E. பிங்கிறது பாண்ட் பேர், ஸோ B2. ஈங்கிறது லோன் பேர், ஸோ 1ன்றது ஈன்னு போட்டுக்கிட்டேன். இப்போது இதோடைய ஜாமெட்ரியும் ட்ரைகோனல் பிளேனார் தான். ஏன்னா டோட்டலாக வந்து பாண்ட் பேரும் லோன் பேரும் சேர்த்து 3 வருது. ஓகே, 3 வந்துச்சுனாவே ஹைப்ரிடைசேஷன் SP2 தான். அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க, SP2 ஹைப்ரிடைசேஷன். SP2 ஹைப்ரிடைசேஷன்னா ஜாமெட்ரி ட்ரைகோனல் பிளேனார் தான். ஆனால் இதோட ஷேப் வந்து லோன் பேர் இருக்கிறதால ரிப்பல்ஷன் காரணமாக இது வந்து V ஷேப் அப்படி இல்லைன்னா பென்ட் அப்படின்னு சொல்லி மாறிடுது. V ஷேப் ஆர் பென்ட் இது ரெண்டுமே சொல்லுவோம். V ஷேப்பும் பென்ட்டும் மாறிடுது. அடுத்து ஃபோர்த் எக்ஸாம்பிள் வந்து CH4 எடுக்கிறேன். 4 இருக்குது ஹைட்ரோஜன், ஸோ 4 தான் வந்து பாண்ட் பேரு. கார்பனுக்கு வந்து 4 தான் வேலன்ஸ் எலக்ட்ரான், ஸோ 4 - 4 வந்து 0. அப்போது AB4 லோன் பேர் இல்லை, 0. ஸோ AB4 டைப்புக்கு வந்து டெட்ராஹெட்ரல் தான் வந்து ஜாமெட்ரி, டெட்ராஹெட்ரல் தான் ஷேப்பு. இதோட ஹைப்ரிடைசேஷன் வந்து SP3. 4 இருந்தது அப்படின்னா SP3. ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த் எக்ஸாம்பிள் ஒரு ஆனியான் போட்டு பார்க்கலாம். BH4- ஹைட்ரோஜன் 4 தான் இருக்குது, 4. இப்போது வேலன்ஸ் எலக்ட்ரானோட என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் சார்ஜ் இருந்ததுன்னா +1 பண்ணணும். ஓகே, 3 இருக்கும். இதோட வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 3 + 1 4 4 4 - 4 0. ஸோ லோன் பேர் வந்து 0. இதுவும் வந்து அதே AB4 டைப்பு தான். இதுக்கு டெட்ராஹெட்ரல் தான் ஜாமெட்ரி, டெட்ராஹெட்ரல் தான் ஷேப்பு, SP3 ஹைப்ரிடைசேஷன். ஓகேவா? அடுத்த எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ICl2 ப்ளஸ் சார்ஜ் இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ குளோரின் 2 இருக்குது, ஸோ நான் 2 பாண்ட் பேர் போட்டுக்கிறேன். லோன் பேர் வந்து கால்குலேட் பண்ணோன்னா இது ஆக்சுவலாக இது 7 இல்லையா, ஹாலோஜன் தானே, இதுவும் அயோடினும் ஹாலோஜன் தான். 7 இருக்கும். 7 - 1 ஏன்னா ப்ளஸ் சார்ஜ் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, கேட்டையானாக இருந்தால் மைனஸ் பண்ணுவோம். ஸோ 7 - 1 6. ஸோ 6 - 2 ஃபஸ்ட்டு 7 - 1 பண்ணிக்கணும், 6 இருக்கும். 6 - 2 4 வரும். 4 எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2 லோன் பேர். 4 எலக்ட்ரான் இருந்ததுன்னா 2 லோன் பேர்னு எழுதுவோம். ஸோ 2 லோன் பேர். இதோட மாலிகுலர் டைப் எழுதும்போது ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், B2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் E2 லோன் பேர் 2 பாண்ட் பேர் 2 லோன் பேர் 2. அப்போது இதோடைய இதை பாருங்கள், AB2E2. அப்போ என்ன இருக்குன்னா ஆக்சுவலாக டோட்டல் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர் வந்து 4 இருக்குது. அப்போ SP3 ஹைப்ரிடைசேஷன் தான். இதோடைய ஜாமெட்ரி வந்து டெட்ராஹெட்ரல் தான். ஆனால் இதோடைய ஷேப் வந்து பென்ட் ஆர் V ஷேப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் 2 லோன் பேர் இதோட ஜாமெட்ரி வந்து பென்ட் ஷேப்பாக மாறிடுது. டெட்ராஹெட்ரல்ங்கிற ஷேப் வந்து பென்ட் ஷேப்பாக மாறிடுது. சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். PF5 F5 இருக்குது. ஸோ 5 பாண்ட் பேரு. லோன் பேர் வந்து பாஸ்பரஸ் வந்து நைட்ரோஜன் ஃபேமிலியில் தான் இருக்கும். 5 - 5 ஸோ 0. அப்போ இதோடைய ஷேப் வந்து A, மாலிகுலர் டைப் வந்து A, பாண்ட் பேர் 5, லோன் பேர் 0. அப்போது AB5க்குங்கிறதுக்கு ட்ரைகோனல் பைப்ரமிடல். ஸோ ட்ரைகோனல் பைப்ரமிடல் இதுதான் வந்து ஜாமெட்ரி. இதே தான் வந்து வேணாம் இப்படி எழுதிடுறேன், ட்ரைகோனல் பைப்ரமிடல் தான் வந்து ஷேப்பும்.
ஸோ 5 வந்தது அப்படின்னா sp3dங்கிறது தான் ஜாமெட்ரி, சாரி ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp3d போட்டாச்சு. அடுத்தது 8th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். SF4 இருக்குது. 4 தான் வந்து பாண்ட் பேரு. சல்ஃபர் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலியில் இருக்கும். ஸோ 6 வேலன்ஸ் எலக்ட்ரானு. 6 - 4 வந்து 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 2 எலக்ட்ரான் இருந்ததுன்னா 1 லோன் பேர். அப்போது ஏங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், பி 4 பாண்ட் பேரு, ஒரு லோன் பேரு. ஸோ AB4E. அப்போது இதோடையது டோட்டலாக வந்து பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர் 5 வருது. sp3d தான் ஹைப்ரிடைசேஷன். ஆனால் இதோடைய சேம் ஜாமெட்ரி தான் வரும். ட்ரைகோனல் பைப்ரமிடல் தான் ஜாமெட்ரியாக வரும். ஆனால் இதோட ஷேப் பாருங்கள், சீசா ஷேப் டியூ டு லோன் பேர் ரிப்பல்ஷன், பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் சீசா ஷேப்பாக மாறிடும். ட்ரைகோனல் பைப்ரமிடல்ங்கிற ஜாமெட்ரி வந்து சீசா ஷேப்பாக மாறிடும். அதே மாதிரி 9th எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ClF3. இது வந்து 3 பாண்ட் பேர் தான். குளோரினில் வந்து 7 இருக்கும். 7 - 3 வந்து 4 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். 4 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால் 2 லோன் பேர். அப்போ இதோட மாலிகுலர் டைப் வந்து AB3E2. AB3E2 அப்படின்னா இதோடைய டோட்டலாக 5 இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஹைப்ரிடைசேஷன் எழுதிடுறேன். sp3d இதுதான் ஹைப்ரிடைசேஷன். இந்த ஹைப்ரிடைசேஷனுக்கு என்ன ஜாமெட்ரி வரும்? ட்ரைகோனல் பைப்ரமிடல் தான் ஜாமெட்ரி. ஆனால் இதோட ஷேப் எப்படி மாறும்? 2 லோன் பேர் இருந்ததால் இது வந்து டி ஷேப்பு. ஓகே, இப்போ ஒரு வேளை 3 லோன் பேர் இருந்ததுன்னா லீனியர் ஷேப். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த எக்ஸாம்பிள் போயிடுறேன். 10th எக்ஸாம்பிள் SF6. 6 ஃப்ளூரின் இருக்குது. ஸோ 6 பாண்ட் பேரு. சல்ஃபர் வந்து ஆக்சிஜன் ஃபேமிலி தானா. 6 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். 6 - 6 0. ஸோ லோன் பேர் 0 இருக்குது. ஸோ AB6 வந்ததுன்னா sp3d2 ஹைப்ரிடைசேஷன். இதோடைய ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல், இதோட ஷேப்பும் ஆக்டாஹெட்ரல். இதுவே லோன் பேர் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து BrF5 இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது ஃப்ளூரினுக்கு வந்து 5 இருக்குது. புரோமினுக்கு வந்து 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டாலில். 7 - 5 2 எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 1 லோன் பேர். அப்போ இதோட டைப் வந்து AB5Eன்னு வரும். AB5Eங்கிற அந்த மாலிகுலர் டைப்புக்கு ஆக்சுவலாக இதோடைய ஹைப்ரிடைசேஷன் வந்து sp3d2 தான். டோட்டலாக 6 வருது இல்லை, பாண்ட் பேர் ப்ளஸ் லோன் பேர் வந்து 6 வருது. ஸோ sp3d2 தான் ஹைப்ரிடைசேஷன். அதோடைய ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல். ஷேப் வந்து டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் லோன் பேர் ஸ்கொயர் பிரமிடலாக மாறுது. ஆக்டாஹெட்ரலுங்கிற ஜாமெட்ரி ஸ்கொயர் பிரமிடலாக மாறுது. ஓகே, எழுதிடலாங்களா? sp3d2 இதோடைய ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல், இதோடைய ஷேப் வந்து ஸ்கொயர் பிரமிடல். ஓகே, அடுத்தது 12th எக்ஸாம்பிள். ICl4- இப்படி எடுக்கலாம். இப்போ 4 குளோரின் இருக்குது. ஸோ 4 தான் வந்து பாண்ட் பேரு. லோன் பேர் பாருங்கள், 7 இருக்கும். 7 இங்கே மைனஸ் சார்ஜ் இருக்குது, அதாவது ஆனியானா இருக்குது. ஸோ 7 மைனஸ் இருந்ததுதான் இன்னொன்று ஆட் பண்ணிக்கணும். ஸோ 8 - 4 7 + 1 8 8 - 4 4 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈக்குவல் டு 2 லோன் பேர். ஸோ ICl4- பொறுத்த வரைக்கும் பாண்ட் பேர் 4 இருக்குது, லோன் பேர் 2 இருக்குது. இது எப்படி எழுதலாம்? AB4E2. அப்போது டோட்டலாக பாண்ட் பேர் லோன் பேரை சேர்த்து 6 இருக்குது. நம்மளே எழுதிடலாம். sp3d2 தான் ஹைப்ரிடைசேஷன். ஆக்டாஹெட்ரல் தான் ஜாமெட்ரி. ஆனால் 2 லோன் பேர் இருந்ததுன்னா இந்த ஆக்டாஹெட்ரலுங்கிற ஜாமெட்ரி என்ன ஷேப்பாக மாறும்? இங்கே ஸ்கொயர் பிளேனாராக மாறும். ஓகேவா? ஸ்கொயர் பிளேனார். ஓகே, இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். XeF6 இருக்குது. ஸோ 6 அப்படியே போட்டுடுறேன். XE இது வந்து ஒரு நோபல் கேஸ். ஸோ 8 இருக்கும், அதுதான் அதோடைய அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 8 - 6 2 எலக்ட்ரான் இருந்ததுன்னா 1 லோன் பேர். இதோட ஷேப் அப்போ AB6E.
ஸோ டோட்டலாக பாண்ட் பேரும் லோன் பேரும் சேர்த்து 7 இருக்குது. 7 இருந்ததுன்னா sp3d3 தான் ஹைப்ரிடைசேஷன். இதோடைய ஷேப் வந்து இதோட ஜாமெட்ரி வந்து பென்டகோனல் பை பிரமிடல். பென்டகோனல் பை பிரமிடல் இதுதான் இதோட ஜாமெட்ரி. ஆனால் ஒரு லோன் பேர் இருக்கிறதால இதோட ஷேப் வந்து டிஸ்டார்டட் ஆக்டாஹெட்ரலாக மாறும். ஓகேவா? இதுவே எந்த விதமான IF7 எடுக்கிறேன், எந்த விதமான லோன் பேரும் இல்லை அப்படின்னா 7 வந்து லோன் பாண்ட் பேர் இருக்கும், 0 தான் லோன் பேர் இருக்கும். அப்போ AB7 வரும். இப்போ இப்படி இருந்ததுன்னா இதோட ஹைப்ரிடைசேஷன் sp3d3. இதோடைய ஜாமெட்ரி பென்டகோனல் பை பிரமிடல். இதோடைய ஷேப்பும் பென்டகோனல் பை பிரமிடல். அவ்வளோதான். சரிங்களா? இப்போது ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம். O3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? O3ல் நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம்னா ஒரே ஒரு ஓவை மட்டும் சென்ட்ரல் ஆட்டமாக கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, அப்போ பாண்ட் பேர் எத்தனை இருக்கும்? 2 இருக்கும். அதாவது O2 இந்த மாதிரி சும்மா புரியறதுக்காக நான் எழுதுகிறேன். O2ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓங்கிறது சென்ட்ரல் ஆட்டம். இப்போ 2 பாண்ட் பேர் இருக்குது. மல்டிபிள் பாண்ட் இருந்ததுன்னா கூட நான் சொல்லியிருக்கேன் அது சிங்கிள் பாண்டாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ 2 பாண்ட் பேர் இருக்கும். இப்போது சென்ட்ரல் ஆட்டம் வந்து 6 இல்லையா? 6 இருக்கும் இல்லையா? ஒரு ஆக்சிஜனை சுற்றி 6 இருக்கும். 6 மைனஸ் 4 எலக்ட்ரான்ஸ். இது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வரும். அதாவது எலக்ட்ரான்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஓகே